உங்கள் வாழ்க்கைக்கு உண்மையிலேயே மதிப்பு இருக்கிறதா என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? யாரும் உங்களை கவனிக்கவில்லை என்று, நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் என்று, அல்லது உங்கள் வாழ்க்கைக்கு எந்த நோக்கமும் இல்லை என்று எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? அப்படியானால் இந்த செய்தி உங்களுக்காகத்தான். நீங்கள் உங்களை பற்றி நினைக்கும் விதத்தையே மாற்றக்கூடிய ஒரு அழகான உண்மையை வேதாகமம் வெளிப்படுத்துகின்றது. ஆரம்பத்திற்கே திரும்பி செல்வோம். ஒளி தோன்றுவதற்கு முன்பும், நட்சத்திரங்கள் உண்டாகுவதற்கு முன்பும், பூமி உருவாகுவதற்கு முன்பும் தேவன் மட்டுமே இருந்தார். அப்பொழுது தேவன் ஒளி உண்டாகட்டும் என்று சொன்னார். உடனே இருளை நீக்கி ஒளி தோன்றியது. மீண்டும் அவர் பேசினார். வானம் விரிந்தது. தண்ணீர்களை ஒன்றாக சேர்த்து உலர்ந்த நிலத்தை வெளிப்படுத்தினார். பூமி மரங்கள், மலர்கள் மற்றும் பலவிதமான செடிகளால் செய்தது. பகலை ஆள சூரியனையும், இரவை ஒளிரச் செய்ய சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார். பின்னர் கடல்களை மீன்களாலும், வானத்தை பறவைகளாலும், பூமியை எல்லா வகையான உயிர் இனங்களாலேயும் நிரப்பினார். படைப்பில் உள்ள அனைத்ததும் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினால் உண்டாயின. ஆனால் அதன் பின் மிக அற்புதமான தருணம் வந்தது. மற்ற எல்லா படைப்புகளிலிருந்தும் வேறுபட்டு மனிதன் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டான். தேவன் மனிதனை மண்ணில் இருந்து உருவாக்கி அவன் நாசியில் ஜீவா சுவாசத்தை ஊதினார். அந்த கணத்திலிருந்து மனிதன் மற்ற எல்லா படைப்புகளிலும் தனித்துவம் பெற்றவனானான். இந்த பிரபஞ்சம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையால் உருவானது. ஆனால் மனிதனை படைக்கும் போது அவர் தமது சொந்த கரங்களால் அவனை உருவாக்கினார். தேவனை அறியவும் அவருடைய குணநலங்களை பிரதிபலிக்கும்படி அவரோடு ஐக்கியமாக வாழும் நாம் படைக்கப்பட்டோம். மலைகள் அவருடைய மகத்துவத்தை அறிவிக்கின்றது. கடல்கள் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்றது. நட்சத்திரங்கள் அவருடைய மகிமையை பறைசாற்றுகின்றன. ஆனால் தேவனுடைய சாயலை தாங்கும்படி படைக்கப்பட்டவர் நீங்கள் மட்டுமே. நீங்கள் ஒரு விபத்து அல்ல. நீங்கள் தற்செயலாக இந்த உலகிற்கு வரவில்லை. உங்கள் பேரை யாரும் அறிய முன்பே தேவன் உங்களை அறிந்திருந்தார். உங்களுடைய திறமையை யாரும் காணும் முன்பே தேவன் உங்கள் வாழ்க்கைக்கு நோக்கத்தை கொடுத்திருந்தார். பாவம் உலகிற்கு வந்தது. மனிதர்கள் தேவனிடமிருந்து பிரிந்த போதிலும் அவருடைய அன்பு ஒருபொழுதும் மாறவில்லை. உடைந்த உறவை மீட்டெடுக்க அவர் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அவர் மூலமாக நாம் பாவ மன்னிப்பை பெற்று புதியவர்களாக மாற்றப்பட்டு நம்மை படைத்த தேவனோடு மீண்டும் உறவை பெற முடிகின்றது. ஆகையால் உங்கள் மதிப்பை பற்றி நீங்கள் சந்தேகப்படத் தொடங்கும் ஒவ்வொரு முறையும் மனிதர்களின் கருத்துக்களை பார்க்காதீர்கள். உங்களை படைத்த தேவனை நோக்கி பாருங்கள். மற்ற அனைத்ததும் அவருடைய வார்த்தையால் படைக்கப்பட்டன. ஆனால் நீங்கள் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆழமாக நேசிக்கப்பட்டீர்கள். அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய மதிப்பையும் பிரதிபலிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே தைரியத்தோடு வாழுங்கள். ஏனெனில் உங்களை படைத்த தேவனுடைய பார்வையில் உங்கள் வாழ்க்கைக்கு அளவிட முடியாத மதிப்பு உள்ளது.